நாங்கள் முன்னின்று நடந்து இது வருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து எங்களுக்கு வாக்குறுதி அளிச்சுட்டு போனாங்க. அதில் அண்ணாமலை அவர்கள் வந்தாங்க, வந்து மக்களுக்கு ஒரு உறுதி கொடுத்தாரு. எப்படி நான் அந்த டங்ஷன் திட்டத்தை வரமுடாமல் நாங்கள் ரத்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணின்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த முயற்சியை அண்ணாமலை அவர்கள் நல்லபடியாக செஞ்சு கொடுத்து இன்னைக்கு திட்டத்தை ரத்து பண்ண செஞ்சுருக்காங்க. அதுவரையில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை நாங்கள் அளிக்கிறோம். சார் அண்ணாமலை மோடி அரசுக்கு நாங்கள் மிகுந்த கடமைப்பட்ட நன்றி. உயிரை கொடுத்தாலும் கூட காப்பாற்றணும்னு நினைச்சா, ஆனா பிரதமர் ஐயாவுக்கு மோடிக்கு இந்த உழைப்பை பாத்துங்க இப்படி பாருங்க. இவங்களோட உழைப்பு என்னைக்கு எங்களுக்கு உங்களுடைய மீடியாக்கு நன்றி நன்றி நன்றி. நாளா ரொம்ப முடியாம 20 நாளா முடியாம இருந்தேன். இப்பதான் புத்துணர்ச்சி எந்திரிச்சு ஓடியாரு அப்படி படுத்த மணிக்கு. அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு அண்ணாமலை வாங்கி கொடுத்ததுக்கு மிக்க நன்றிப்பா. ஆமா, எங்க மக்கள் பூராதுக்கு ரொம்ப சந்தோஷம். பிள்ளை குட்டி எல்லாமே இந்த ஊரை விட்டு எங்கிட்டு போறோம் எங்க போறோம் அலைஞ்சிட்டு இருந்தோம். எங்களுக்கு வாங்கி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. அதே மாதிரி போராட்டம் நடத்தும் பொழுது மத்திய சர்க்கார் உறுதி கொடுத்துட்டு போனாங்க. அதை நீங்க நம்புனீங்களா? நம்புனோம், கண்டிப்பா நம்புனோம். கண்டிப்பா அண்ணாமலை நம்புனோம். நாங்க கண்டிப்பா நீங்க சந்தோஷம் பொங்கல் கொண்டாடுங்க, நீங்க நிம்மதியா கொண்டாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க நிம்மதியா கொண்டாடணும். தம்பி போயிட்டு அங்க இருந்து ஆனந்த் போன் பண்ணி சொன்னாப்ல, இந்த மாதிரி வாங்கிட்டோம், நாளைக்கு 12 மணிக்கு சொல்றோம்னு சொன்னாங்க. வாங்கிட்டோம். போன் வந்த உடனே படுத்து கிடந்தா எந்திரிச்ச மணிக்கு அப்படியே வாரி சுட்டு ஓடியாரு. தலை கூட சீவல அப்படியே ஓடியாரு. அவ்வளவு கஷ்டம் மனசுக்கு. எவ்வளவு சந்தோஷம், 100 மடங்குக்கு மேல சந்தோஷம்.